திமுகவை பொறுத்தவரை ஒரு தொழிலாளர் விரோத அரசு, ஒரு மக்கள் விரோத அரசு நடத்தி கொண்டிருக்கிற தொழிலாளர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு வீதியிலே தட்டேந்தி போராடுகின்ற நிலைமை. குறிப்பாக போக்குவரத்து தொழிலாளர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் இன்றைக்கு கஷ்டப்படுகின்றார்கள். தேர்தல் காலத்திலே பொதுவாகவே அவருடைய வாக்குறுதி என்பது நிலுவைத் தொகைகள் அத்தனையுமே கொடுக்கப்படும் என்ற அந்த வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் ஒரு நிலுவைத் தொகையும் கொடுக்கவில்லை. ஓய்வூதிய பலன்கள் கூட இன்றைக்கு போக்குவரத்து தொழிலாளருக்கு கொடுக்காமல் போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்றைக்கு ஒரு வீதியிலே தட்டி ஏந்தி பிச்சை கேட்டு போராட்டம் நடத்துகின்ற ஒரு அவலமான நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சியில் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே தொழிலாளர்களுடைய அந்த நிலை என்று பார்த்தால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்றைக்குமே தொழிலாளருடைய உற்ற ஒரு அரசாக என்றைக்குமே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தொழிலாளர் போட்டிருக்கின்ற இந்த தினத்தை இன்றைக்கு 50வது ஆண்டு விழாவில் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இன்றைக்கு அண்ணா தொழிற்சங்க பேரவை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேற இல்லை, இது பூச்சாண்டி காட்டுறது. இது அதாவது இந்த மாயாண்டி பூச்சாண்டி தெரியும் இல்லையா, அந்த வேலையை தான் இன்னைக்கு முதலமைச்சர் செஞ்சிட்டு இருக்காரு. ஏன் வெளியிட வேண்டியதானே? அது என்ன தயக்கம்? அது பொதுச்சாளர் பொறுத்தவரையில வெள்ளரிக்கை கேட்டிருக்காரு. வெள்ளரிக்கைன்றது எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் கேட்ட வெள்ளரிக்கை எவ்வளவு முதலீடு கொண்டு வந்தீங்க, எத்தனை பேர் வேலை கிடைச்சது, எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, இன்னும் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம், இந்த 5-6 கேள்விக்கு இது என்ன இந்த விடை சொல்றதுக்கு? அப்போ எல்லாத்தையும் வச்சு கட்டு சோத்துக்குள்ள வச்ச பெருச்சாளி மாதிரி இன்னைக்கு அதை அப்படியே வச்சிருக்கீங்களே, அதை வெளியில கொண்டு வாங்க. அதுதானே இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதை கொண்டு வரதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்கை கேட்டவங்களும் இன்னைக்கு விமர்சனம் பண்றது. அதான் வெள்ளரிக்கை கொடுங்க. அதை அதனால யாருடைய ஆட்சியில எவ்வளவு வேலை வாய்ப்பு கிடைச்சது, ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. எங்களுடைய ஆட்சி காலத்தில் எவ்வளவு வேலை வாய்ப்பு கிடைச்சது, எங்களுடைய ஆட்சி காலத்தில் எத்தனை எம்ஓஇ சைன் பண்ணப்பட்டது, எங்களுடைய ஆட்சி காலத்தில் எவ்வளவு பேர் அதனால பயன்பெற்றாங்க, எங்க ஆட்சி காலத்தில் எவ்வளவு பொருளாதாரம் உயர்ந்தது, இந்த ஆட்சி காலத்தில் இதெல்லாம் இருந்துதா இல்லையா, அதான் கேள்வி. அதை கொடுத்துட்டு போகிறதுக்கு வக்கில்ல, வாய்க்கிலேயே மட்டும் பேசிட்டு இருக்காரு ஸ்டாலின். என்ன மரபு இல்ல? என்ன மரபு இல்ல? நான் கேட்கறேன் தம்பி. மரபு பொறுத்தவரை நீங்க போங்க, நீங்க போங்க. வெள்ளரிக்கை பொறுத்தவரை என்ன மரபு? இது என்ன ஒரு ஐநா சபையினுடைய ஒரு கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட். அது நான் கேட்கிறேன். ஐநா சபையினுடைய கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்டா? வெளியிட முடியாத ஒரு விஷயம். அதை வெளியிட்டு போக வேண்டியதானே? அப்ப ஒண்ணுமே இல்லை. அதாவது காலி பெருங்காய டப்பா, அதுதான் இந்த ஆட்சி. அதான் இந்த ஸ்டாலின் முதலீடு கொண்டு வந்ததுக்கான லட்சணம். அதாவது ஒரே ஒரு சொல்லணும்னா காலி பெருங்காய டப்பா. ஓகே, இல்ல அதாவது இப்ப சாராயம் டாஸ்மாக்ல வருமானத்தை 32,000 கோடி இருந்தது தம்பி. இப்ப 52,000 கோடி ஆச்சு. இந்த அரசாங்கம் பாத்தீங்கன்னா குடிக்க பெருக்கி குடியை பெருக்கி எல்லாரும் குடிக்க கத்து கொடுத்துச்சு. டாஸ்மாக் மூடுற அது ஒரு விஷயம். ஆனா 52,000 கோடி இருக்குல்ல, 20,000 கோடி எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 20,000 கோடியில் அவங்க கேட்கறது என்ன? ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு இருக்கும். அந்த 1000 கோடி ரூபாய் கொடுத்துட்டு போங்களேன். அதை கொடுக்கறதுக்கு மனசு இல்லாம இன்றைக்கு அவங்க வயிற்றுச்சல, இன்னைக்கு போக்குவரத்து வயிற்றுச்சல கொட்டிடுங்களேன். நல்லா இருப்பீங்களா நீங்க? அதான் நான் சொல்ல முடியும். நான்